we can see CRPC in this class. Already we have seen the chapter judgment. இந்த வகுப்பில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் அத்தியாயம் தீர்ப்பு என்பதை பார்த்துள்ளோம். தீர்ப்பில் 359 பிரிவு வரை பார்த்துள்ளோம். We have seen up to 359 of CRPC. Now 360 of CRPC. Order to release on probation of good conduct or after admonition. So what is the object behind the conviction? So in order to it is a kind of punishment awarded to it is a deterrent punishment, thereby he may be brought up with good characters from the jail by way of detaining. That is the mode, that is the basic object. So he should be subject to rehabilitation by way of sending him inside jail. ஸோ அவரை ஒரு நம்முடைய குற்றத்துறையின் அடிப்படை என்னவென்றால் அவருக்கு தண்டனையை கொடுத்து அவரின் சிறை தண்டனை வைத்து அவரை திருத்தி வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கிரிமினாலஜியினுடைய அடிப்படையாகும். ஸோ ஒருத்தரை திருத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ தி ஆப்ஜெக்ட் to achieve the same, the 360 is enacted. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக 360 வைக்கப்பட்டுள்ளது. ஸோ வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் பிஹைண்ட் இட்? ஸோ ஒரு நபர் ஒரு குற்றத்தை புரிந்த பின்விட்டு அவர் முதல் குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் அவரை சிறையில் அடைத்தால் ஏனைய தீர்ப்பு பெற்ற குற்றவாளிகள் அடைக்கும் பொழுது அவருக்கு அந்த குணங்கள் மேலும் அவரை ஒரு கிரிமினலாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் அவரை மற்ற கடுமையான குற்றவாளிகளுடன் சேர்ந்து விடுவதை காட்டிலும் அவரை மன்னித்து தண்டிப்பதற்கு, சிறை தண்டனை அனுப்பதற்காக ஒரு முறை மன்னித்து, முதல் குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் அவரை மன்னித்து விடுதலை செய்து அவர் குற்றத்திற்கு ஒப்புக்கொண்டு அவரை மன்னித்து நன்னடத்தையில் இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்குவதுதான் இந்த 360 நோக்கம். ஸோ த ஆப்ஜெக்ட் பிஹைண்ட் தி செக்ஷன் 360 இஸ் தட் in order to avoid sending a first convict inside the jail where there are lot of criminals are there, if he is allowed to mingle with them, then he may get some kind of bad characters from that criminals who is inside the jail. So therefore, in order to avoid him to mingle with that hardened criminals found place in the jail, so he will be admonished and thereby released on good conduct, that is called probation. That is the basic, that is the Probation of Offenders Act. நன்னடத்தை குற்றவாளிகளை விடுவித்தது. நன்னடத்தையின் அடிப்படையில் ஒருவரை முதல் குற்றவாளியாக இருக்கும் அவரை வெளியே தண்டிக்காமல், சிறைக்கு அனுப்பாமல் வெளியே விட்டு அவரை திருத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வைத்து அவருடைய நடவடிக்கையினை கவனித்தல். ஸோ in order to watch him after release from the jail, he should not repeat the similar offense. So his character will be subject to revision and subject to control by an officer. So that is the basic things. So now I am reading the section 360. When a person not under 21 years of age is convicted, punishable with fine only. 21 வயது நிரம்பாத ஒரு நபரை அபராதம் மட்டும் விதிக்கக்கூடிய குற்றத்தில் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டால், ஸோ when a person under the age of 21 years he is found guilty and he is liable for fine or which may
with imprisonment which may imprisonment for a term of 7 years. So the 7 years imprisonment can be imposed for that particular case. ஸோ அந்த ஒரு வழக்கில் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டதில் அவருக்கு 7 ஆண்டு வரை தண்டனை கொடுக்கலாம் என்று அல்லது அதற்கு குறைவாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த தண்டனை இருக்கும் பட்சத்தில் when a person under 21 years of age or woman are convicted, when any person under 21 years of age or any woman not punishable with death, 21 வயசுக்கு கீழே இருந்தால் அப்படி 21 வயசு அல்லது அதுக்கு மேலே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அது மரண தண்டனையாகவோ அல்லது ஆயுள் தண்டனையாகவோ இருக்கும் பட்சத்தில் நோ ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இஸ் ப்ரூவ்டு அகெயின்ஸ்ட் தி அஃபண்டர், அந்த குற்றவாளிக்கு ஏற்கனவே எந்த விதமான முன் தண்டனையும் வழங்கப்படவில்லை என்பதை நிரூபிக்கும் பட்சத்தில். ஸோ தேர் ஆர் தி பேசிக் திங்ஸ் ஆஃப் giving probation and releasing and good conduct. There are 3 fine points to be noted. If a person under the 21 years and the punishment for the offense fine are up to 7 years, up to 7 years, term up to 7 years, then if such a person is under 20 is on the 21 or a woman, the conviction is given for the death or life sentence up to life sentence. So these are the 2 kinds of persons. One is below 21 years, but he should not be convicted for the offense of more than 7 years. 7 ஆண்டுக்கு மேல் இல்லாத குற்றத்தை ஒரு குற்றவாளி என தீர்மானிக்கப்பட வேண்டும். அது 21 வயது அதற்கு நிரம்பிய பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கக்கூடிய ஒரு வழக்கில் குற்றவாளி என தீர்மானித்திருந்தாலும். ஸோ தீஸ் ஆர் தி 2 kinds of persons, either this or that. Then no previous, second condition is stated is no previous condition is proved against the offender. ஏற்கனவே இது போன்ற வழக்கில் அவர் எந்த விதமான வழக்கிலையும் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடாது. That is the second condition. So then if it appears to the court before which he is convicted, எந்த நீதிமன்றம் அவர் குற்றவாளி என தீர்மானிக்கிறதோ, so the court which found guilty of such offense and convicted, being recorded the age, அவருடைய ஏஜினை கருத்தில் கொண்டு, though our age being age and character, so this is the character of the நடத்தைகள் antecedent of the offender, அவருடைய ஏற்கனவே அவருக்கு எந்த விதமான ஒரு கெட்ட நடத்தை இல்லை, ஏதாவது சரியாக செய்திருந்தால் ஃபார் தி சர்க்கம்ஸ்டன்ஸ் விச் அஃபென்ஸ் வாஸ் கமிட்டட், எந்த சூழ்நிலையிலும் அந்த குற்றம் புரிந்தார் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இட் இஸ் எக்ஸ்பீடியன்ட் தட் த அஃபெண்டர் ஷல் பி ரிலீஸ்ட் ஆன் ப்ரொபேஷன் குட் கான்டாக்ட், அவரை நன்னடத்தையின் கீழ் விடுவிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் இம் ஜெயில் he may be released on probation. So that is on good conduct of the good conduct he will be released on probation. That is the basic thing. That is the Probation Offenders Act. The same is incorporated in CRP. The Probation of Offenders Act is incorporated in this section 360 of Indian CRPC. That is the basic things. So and the court may, instead of sending him to jail and punishment and he released and enter into a bond, so he has to execute the bond. He will not commit the similar offense in future for a period as prescribed by the court. இந்த மாதிரி குறிப்பிட்ட காலம் வரை நான் எந்த குற்றம் செய்ய மாட்டேன் என்று ஒரு பிணைப்பத்திரம் பாண்ட் எழுதி கொடுக்க வேண்டும். வித்தவுட் சூரிட்டி, ஜாமீன்தாரோட சாமீன்தாரம் to appear at the received sentence called during such a period not exceeding 3 years. 3 வருடங்கள் காலம் வரை எந்த குற்றமும் செய்யாது இருக்கும் பட்சத்தில் அவர் மாடி அந்த 3 வருடங்கள் செஞ்சால் மாடி கூப்பிட்டு தண்டனை கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் தி கண்டிஷன் to release a person under PO. So if he commits the offense within the period of 3 years, he will be called upon by the court and he may be sentenced to jail for a term of imprisonment as contemplated in the IPC for the offense he was already convicted. So may direct and in the meantime kept in the peace and good behavior.
அந்த காலகட்டத்தில் கோர்ட் மே டைரக்ட் him அவர் நன்னடத்தையில் இருக்க வேண்டும் என்று உத்தரவாதத்தை அளித்து விடுதலை செய்யலாம். தட் இஸ் தி பேசிக் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி செக்ஷன் 360. A person, instead of sending him to jail and he will be released on good conduct, he has to prove his good conduct for a period of 3 years. Within the period of 3 years he committed any similar offense, he will be again convicted and sentenced him to jail imprisonment. Already convicted, and second offense he will be separately tried. That is the basic object. He has to execute the bond. These are the basic things of probation. Then provided there is a proviso, where first offender is convicted by a magistrate of second class. There is no second class in Tamil Nadu, but it is a second class magistrate not specified, not specifically empowered by the High Court. The magistrate is upon a power conferred under section should be exercised. He shall record and submit the proceedings to the first class magistrate. If it is a magistrate of a second class, he will forward the same to the first class magistrate. Then he will have power to release him on probation. That is the basic things. And he will send to the second class magistrate, send all the records to the first class magistrate, accused to take him bail and appearance, and the magistrate will dispose of in the manner provided under subsection 2. ஸோ இந்த சப்செக்ஷன் 2ல் என்ன நடைமுறை பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் பண்ணணுன்றதோ அந்த முறையை பண்ணி விடலாம். ஸோ த அஃபெண்டர் இஸ் ஃபவுண்ட் டு பி ரிலீஸ்ட் ஆன் probation by a first class magistrate. He will immediately forward the same to the first class. The first class magistrate will exercise the power conferred under the subsection 360 subsection 2. ஸோ 362 என்ன செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது அந்த முறையில் பின்பற்றி அவரை ரிலீஸ் செய்யலாம். ஸோ தட் இஸ் தி சப்செக்ஷன் 2, where the proceedings are submitted to the first class magistrate as provided under section. முதலாவது பிரிவில் சொன்னபடி ஒரு நீதித்துறை நடுவர், இரண்டாம் நிலை நீதித்துறை நடுவர் முதலாம் வகுப்பு நீதித்துறை நடுவருக்கு வழக்கினை அனுப்பி பெற்ற பின்பு, so after receipt of the bundles from the second class magistrate, the first class magistrate, the magistrate thereupon pass sentence or order. So he will pass a sentence and order passed and made if originally has been by him, and he thinks further inquiry additional evidence he required to be necessary, he may second. So the second class magistrate bundle received by the first class magistrate, the first class magistrate is entitled to directly pass a sentence, or in addition to the evidence record or inquiry, the first class magistrate is empowered to get additional evidence, and thereby he will pass a sentence. There are 2 options are given to the first class magistrate. Then he can directly sentence him to release him on bail, probation, or additional evidence. After recording the additional evidence or after making additional inquiry, he will pass a sentence to be released on PO. ஸோ அந்த முதல் வகுப்பு நீதிபதி அவர்கள் இரண்டாம் வகுப்பு நீதிபதியிலிருந்து பெற்ற பின்பு நேரடியாக அவருக்கு நன்னடத்தையில் விடுவிக்க தீர்ப்பு பகரலாம். இல்லை தேவை என்றால் சாட்சியங்களை விசாரித்து அதன் அடிப்படையில் கூடுதல் சாட்சி வேண்டும் என்ற பட்சத்தில் விசாரித்து அதற்கு பின்னிட்டு தீர்ப்பு பகரி அவரை நன்னடத்தையில் விடுதலை செய்யலாம். These are the procedure to be contemplated by the first class magistrate. Then subsection 3, in any case எந்த வகை in which a person is convicted of theft. இப்போ சில வழக்குகள் எல்லாம் வந்துன்னா ப்ரொபேஷனை எக்ஸைஸ் பண்ணலான்னு இருக்காது. என்னென்னா திருட்டு வழக்கு, theft in a building. ஸோ திருட்டு வழக்கு, theft in a building, theft or theft in a building, dishonest misappropriation, கையாடல் செய்தல், ஏமாற்றுதல், any offense punishable under India, punishable with a term other than 2 years of punishment with fine only, no previous conviction to be proved against when he is convicted, if he thinks in regard to the age and character and he will trivial nature of the offense, establishing the circumstance under which the offense committed, instead of sentencing him to punishment, released on the admonition.
ஸோ அட்மானிஷன்னா மன்னித்தல். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் 1ல் வந்து நன்னடத்தை, இஸ் ரிலீஸ்ட் ஆன் ப்ரொபேஷன், நன்னடத்தையில் விடுகிறது, மன்னித்து விடுதலை செய்தல். ஸோ சில குற்றங்களை வந்து அவர் குற்றவாளின்னு தீர்மானித்த பிற்பாடு அந்த சூழ்நிலை, அந்த வழக்கினுடைய தன்மை, வயசு, அந்த இப்போ ஒரு 100 ரூபா திருடி இருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், a person committed theft of 100 rupees, it is only a meager amount. So the magistrate he is found to be guilty. So this time you are admonished and you are released. That is the order can be passed in the judgment. ஸோ நீ மன்னித்து விடுதலை செய்கிறேன், 100 ரூபா திருடிட்டேன், அதனால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இது திருட்டு குற்றம் கம்மியாக இருக்குது, அதனால் நீ வந்து முதல் குற்றவாளியாக இருக்கிறீங்க, அதனால் நான் உங்களை வந்து மன்னித்து விடுதலை செய்கிறேன் என்று விடுதலை செய்யலாம். தட் இஸ் தி subsection 3 of 360. Then subsection 4, an order under the section may be made by the appellate court or high court while exercising the power of revision. So the appellate court is also entitled to release him any person on PO or on admonition. ஸோ மேல்முறையீட்டு நீதிமன்றங்களும் தேவைப்படும் பட்சத்தில் நன்னடத்திலும் அல்லது மன்னித்தும் விடுதலை செய்வதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. A person is convicted by a lower court, trial court, then he files an appeal. You can ask directly to the appellate judge. PO may be invoked and he may be released on PO. Then the appellate consider that he may be released on PO, then he can pass the sentence in the appeal. He will be released on PO. ஸோ மேல்முறையீட்டில் வந்து கீழமை நீதிமன்றம் ஒரு 3 மாதம் தண்டனை கொடுக்குது, நீங்கள் சஸ்பென்ஷன் போட்டு அப்பீல் போடுறீங்க. அப்பீலில் போனோடனே மெரிட்டில் இல்லை, ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் பிஓனாச்சு விடுங்கன்னு சொல்லி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கேட்கும்போது மேல்முறையீட்டு நீதிபதி பிஓ விடுவதற்கு அந்த 3 மாத தண்டனைக்கு பதிலாக உள்ளே அனுப்புறதுக்கு பதிலாக அவர் நன்னடத்தையில் விடுவதற்கு அல்லது மன்னிச்சு விடுவதற்கு அதிகாரம் உண்டு. தட் இஸ் சப்செக்ஷன் 4. The same jurisdiction found place in the 360 subclass 1 and 360 subclass 3 can be exercised by the appellate jurisdiction. 360 துணைப்பிரிவு 1 மற்றும் துணைப்பிரிவு 3 கீழ் கூறப்பட்டுள்ள அதிகாரத்தை மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் பயன்படுத்துவதற்கு அதிகாரம் உண்டு என்பது துணைப்பிரிவு 4 கூறப்பட்டுள்ளது. தென் துணைப்பிரிவு 5 subsection 5, when order has been made under the section in respect of an offender, high court or may appeal when the right of appeal and exercise the power of revision and in levy of the past sentence are according to law. ஸோ அந்த மாதிரி when the offender is under in respect of offender, the court of sessions on appeal, there is a right of such appeal where exercising powers of revision set aside such an order and leave passes sentence. If a lower court, trial court release a person on PO against the appeal, the appellate file is filed, the PO order can be set aside by the appellate court also. That is the subsection 5. That is the reversal power. ஸோ இந்த அப்பீல் கீழமை நீதிமன்றத்தில் ஒருத்தர் நன்னடத்தையிலேயோ மன்னிச்சு விட்டுருந்தா அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த நன்னடத்தையில் அல்லது மன்னித்து விடுதலை ரத்து செய்து அவருக்கு சிறை தண்டனை வழங்குவதற்கும் அதிகாரம் உண்டு. இந்த அப்பீலில் பண்ணலாம். சட்டத்து பிரகாரம் என்ன தண்டனை கொடுக்கலாம். தட் இஸ் தி provided that the court of session shall not under the section inflict greater punishment than might have been inflicted by the court which the offender was convicted. அதிகமான தண்டனை கொடுக்கக்கூடாது, கிரேட்டர் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி பிஓவில் விட்டது தப்புன்னு சொன்னால் ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுக்கக்கூடாது என்பதுதான் ப்ரொவிஷனில் கூறப்பட்டுள்ளது. தென் subsection 6, provision section 121, 124, 373 may be applied to the sureties of offender in the provisions of this section. இப்போ waging war, நாட்டுக்கு எதிராக ஒருவர் குற்றம் செய்கிறார், 373 அஃபென்ஸ். ஸோ அந்த மாதிரி 124 அந்த மாதிரி குற்றத்தில் புரிந்தவருக்கு ஒரு ஜாமீன் கொடுக்கிறார். ஷூரிட்டிஸ் offenders in pursuance of provision of this section shall may apply in cases of sureties offered in pursuance of the provision of this section. இப்போ ஒருத்தர் வந்து ஷூரிட்டிஸ் கொடுக்குறார், ஒருத்தர் நாட்டுக்கு எதிராக ஒரு குற்றத்தை செய்தார், 121 124 செய்கிறார், அவருக்கு ஜாமீன் நிற்கிறார்.
ஸோ அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணினா மன்னிச்சு விடுதலை செய்யலாம். தட் இஸ் தி ப்ரொவிஷன். ஜாமீன்தாரை வந்து விடுதலை. ஸோ ஷூரிட்டிஸ் கேன் பி ரிலீஸ்ட் ஆன் பிஓ ஆர் ஆன் அட்மானிஷன் இஃப் தி அஃபண்டர் the accused released for the offences of 121, 124 and 373. A person obtained a bail for the offences of 121, 124 or 373, any of the offence, a person is released. Sureties are provided by them. He will not turn up. Then the sureties action will be taken against them. Then the sureties can be released on PO or on admonition. That is the basic object of subsection 6. Then ஜாமீன்தாரை வந்து இந்த மாதிரி குற்றங்களுக்கு யாராவது ஜாமீன் கொடுத்துருந்தால் ஒரு எதிரியை வந்து இந்த குற்றங்களை வந்து விடுதலை ஆகி போயிடுறாரு, அவன் தலைமறைவு ஆகி போயிடுறாரு. ஜாமீன்தார் மேலே ஆக்ஷன் எடுத்திருந்தால் அந்த ஜாமீன்தாரை நன்னடத்தையிலோ அல்லது மன்னித்தோ விடுதலை செய்யலாம். தட் இஸ் தி 360 subclass 6. Then 7. If the court directly release on the offender and satisfied the order of sureties as fixed and abundant regular occupation in the place with the land likely to leave during the period of observation of the condition. ஸோ அந்த மாதிரி ஒருத்தனை ரிலீஸ் பண்ணுறப்போ தட் இஸ் ஆஃப்டர் டைரக்டிங் பிஃபோர் டைரக்டிங் ரிலீஸிங் தி அஃபண்டர் அண்டர் சப்செக்ஷன் 1. ஸோ முதல் பிரிவு உணைப்பிரிவின் கீழ் ஒரு நபர் விடுவிக்கப்பட்டால் shall be satisfied that an offender or his surety has fixed a place of abode or regular occupation in place for which the court acts and which offender leave. அந்த இருப்பிடத்தை நீதிமன்றத்திற்கு சரியாக தெரிவிக்க வேண்டும். ஸோ whenever a person is released under subsection 1 of 360, he has to inform sureties and the offender should inform the court his residential place. ஸோ அவர் வசிப்பு இடத்தை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும். ஜாமீன்தார்களும் அந்த குற்றவாளியும் தான் அந்த நன்னடத்தையில் விடுவிக்கப்பட்டால் அவருடைய இருப்பிடத்தை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும். எதுக்குன்னா அவரை கண்காணிப்பதற்காக நான் இங்கு தான் இருப்பேன் என்பதை நீதிமன்றத்திற்கு he has to give assurance. So his residential place and place of living should be informed to the court. Thereby he may be observed by the concerned officer, the probation officer. Then subsection 8. The court convicted or an offender in respect of original offence is satisfied the offender has failed to observe the condition may issue the warrant. So after release of a person under 360, ஒரு நபரை நன்னடத்தையில் விடுவித்த முன்பு அவர் சரியாக நடக்கவில்லை, முன்னாடி அந்த அஃபென்ஸை செய்கிறாருன்னு சொல்லி வந்தால் அந்த நன்னடத்தை விதியை அவர் ஃபாலோ பண்ணவில்லை என்றால் அந்த உத்தரவை ரத்து செய்து பிடிகட்டளை பிறப்பிக்கலாம். ஸோ a person disobedience order is not complying the order of the court for good character. He is not complying the condition to be released on bail. Then he breaches any condition of the probation order. Immediately the court issue a warrant and for apprehension to arrest him. அவரை கைது செய்வதற்கு புரபேஷன் நன்னடத்தையில் விடுவிக்கின்ற நபர் விடுதலை செய்த பண்ணிட்டு அவர் நன்னடத்தையில் இல்லை என்பது தெரிய வரும் பட்சத்தில் அவரை பிடிகட்டளை பிறப்பித்து அவரை பிடிப்பதற்கு உத்தரவிடலாம். தட் இஸ் தி subsection 8. So another an offender, the subsection an apprehended warrant, அவர் கைது செய்து பிடித்து. ஸோ ஆஃப்டர் தி as per subsection 8, a person is arrested and brought before the court. What is the procedure? That is subsection 9. ஸோ ஒருத்தர் வந்து subsection 8 வாரண்ட் பிடிச்சி அவர் பிடிச்சிட்டு வந்தால் என்ன நடைமுறை நீதிமன்றம் கையாள வேண்டும் என்று 9 கூறப்பட்டுள்ளது. ஸோ an offender when apprehended on such a warrant, so after issuance of warrant under subsection 8, the police arrested him and shall be brought forth with issuing the warrant. எந்த நீதிமன்றம் பிடிகட்டளை பிறப்பித்ததோ அந்த நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த வேண்டும். கோர்ட் மே எய்தர் ரிமாண்ட் him in custody, அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தலாம். until the case is clear, admit the bail as sufficient surety for appearance and after hearing the past sentence. ஸோ அந்த நபரை வந்து உடனடியாக நீதி காவலுக்கு அனுப்பலாம் அல்லது அவரை விசாரித்து
அந்த விசாரணை முடித்து அவருக்கு தண்டனை வழங்கும் காலவர்த்தி வரை ஜாமீன்தார் கொடுத்தால் ஜாமீனை பெற்றுக்கொண்டு அவரை விடுவித்து பின்னிட்டு அவரை அழைத்து அவருக்கு தண்டனை வழங்கலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தென் subsection 10, notwithstanding these sections affect the probation of offenders act or children act or any other law to mean teaching and training rehabilitation of youth offenders. இந்த பிரிவில் உள்ள எதுவும் 360 சட்டப்பிரிவானது எதையும் கட்டுப்படுத்தாது. பிரபேஷனா பிஓ ஆக்டையோ சில்ட்ரன் ஆக்டையோ அல்லது எனி அதர் லா டைம் இன் ஃபார் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் ரீஹாபிலிட்டேஷன் திருத்துவதற்கு யூத் அஃபண்டர்ஸ் திருத்துவதற்குண்டானதை நத்திங் திஸ் செக்ஷன் ஷல் அஃபெக்ட் தி அந்த சட்டங்களை பாதிக்காது. ஸோ ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸில் உள்ள சட்டங்களை இந்த 360 சட்டம் எந்த விதத்திலும் தடை செய்யாது என்பதுதான். அது என்ன இருக்குதோ அதை செய்யறதுக்கு நீதிமன்றம் அதிகாரம் உண்டு. நன்னடத்தை சட்டம் அல்லது குழந்தைகள் சட்டம் மற்ற எந்த சட்டம் இருந்தாலும் அதை அமுல்படுத்தலாம். அதற்கு இந்த சிஆர்பிசி 360 தடையாக இருக்காது. தென் கமெண்ட்ஸ் கம்ப்ளைன்சஸ் ஆஃப்டர் கிராண்டிங் பார்டன் அப்ரூவர் வாஸ் எக்ஸாமின்ட் ஆஸ் அ விட்னஸ். ஒருத்தர் அப்ரூவராக மாறுறாரு, அவர் சாட்சியாக விசாரிக்கிறாரு, கிராஸ் எக்ஸாமின் இன்டர்ஃபரன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கேன் பி ட்ரான். அவர் நன்னடத்தையில் இது வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. சீதாராம் சாவ் வெர்சஸ் மங்கலி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் 2007 தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் 278 சுப்ரீம் கோர்ட். நேச்சர் அண்ட் ஸ்கோப் 360க்கு என்ன நோக்கம் என்று சொன்னோம்னா 360 கோட் ரிலேட்ஸ் டு ஒன்லி பர்சன் நாட் அண்டர் தி 21 இயர்ஸ் ஆர் ஏஜ். 21 வயசு மட்டும் இல்லை, ஃபைன் ஆர் 7 இயர்ஸ் ஆஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் ஆர் லெஸ் தென் 7 இயர்ஸ் அண்டு டு எனி பர்சன். 21 வயசுக்காரருக்கும் பொருந்தும். 21 வயசுக்காரருக்கு கீழே இல்லை, 21 வயசு உள்ள நபருக்கும் இது பொருந்தும். தட் இஸ் குல்சார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் 2007 1 MLJ page 1126 Supreme Court. So these are the fundamentals with regard to the probation. Then the special reason to be recorded in certain cases. ஜட்ஜ்மெண்ட்டில் சில குறிப்பிட்ட சிறப்பான காரணங்களை தெரிவிக்க வேண்டும். அது என்னென்னு பார்ப்போம். வேர் இன் கேஸ் கோர்ட் ஹேவ் டெல்ட் வித் அண்டர் செக்ஷன் 360 ஆர் probation of offenders act. இப்போ probation of offenders நன்னடத்தை விதியிலோ அல்லது 360 பிரிவை ஒரு நீதிமன்றம் பயன்படுத்துமானால் youth offender, child and any other law time in treatment and rehabilitation, but has not done so, she shall record it as a special reason for not having done so. இந்த மாதிரி இதெல்லாம் பொருந்த பிஓவில் ரிலீஸ் பண்ணலாம் அல்லது குழந்தைகள் சட்டம் இதையெல்லாம் இருக்கிறத பயன்படுத்தலை என்றால் எதற்காக இவருக்கு அந்த சட்டங்கள் பயன்படுத்தவில்லை என்பதை தீர்ப்பில் சொல்ல வேண்டும். ஒய் தி probation of offenders act or children act or any other act not invoked, not dealt, and that should be has not been done, it shall record is a special reason for not having done so. இது ஏன் இவரை தண்டித்து ஜெயிலில் அனுப்புகிறங்கிறதுக்கு சொல்லணும். பிஓ அப்ளிகபிள் ஆகிற கட்டத்தில் அவர் பிஓட ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை தீர்ப்புரையில் சொல்ல வேண்டும். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். ஸோ whenever a judgment sentence, even though the probation of offenders act and children act is applicable, the court is not invoking the PO act or 360 or children act, and he is convicted and sentenced to jail imprisonment. If the court wants to send him to jail, there should be a reason for sending him to jail instead of invoking PO. இந்த காரணத்துக்காக நான் நன்னடத்தை விதிகள் அல்லது 360 நான் பயன்படுத்தலை, அதனால் இவர் இந்த குற்றம் கொடுமையாக இருக்குது, அதனால் நான் இவருக்கு சிறை தண்டனை கொடுக்கிறேன் என்பதை நீதிமன்றம் தனது தீர்ப்புரையில் பதிவு செய்ய வேண்டும். Then the 362 court not to alter the judgment. ஒரு தீர்ப்பை எழுதின ஒருபாடு மறுபடி மாற்றி எழுதலாமன்னா எழுதக்கூடாது என்பதுதான். There is a bar under section 360. The court should not alter any judgment after pronouncement. ஒரு தீர்ப்பை பகரப்பட்ட பின்பு தீர்ப்பை திருத்தி எழுதக்கூடாது அந்த நீதிமன்றமே. Save otherwise provided by this court
வேறு ஏதாச்சும் இந்த குற்றவியல் நடைமுறை கொடுக்கப்பட்டிருந்தால் by any other time in no court shall when it has been signed in the judgment or final order disposing shall be altered or review same except to correct the clerical or arithmetical error. எழுத்து பிழையோ அல்லது கணக்கு பிழையோ இருக்கும் பட்சத்தில் அதை திருத்துவதற்கு மட்டுமே நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. மற்றபடி தீர்ப்பை திருத்தக்கூடாது. ஒரு தீர்ப்பை அந்த வழங்கிய நீதிமன்றமே திருத்தக்கூடாது. ஸோ தட் இஸ் தி பேசிக் ஆப்ஜெக்ட். த கோர்ட் இஸ் நாட் என்டைட்டில்ட் டு alter its judgment after it is signed and pronounced. It is entitled to make corrections with regard to clerical or arithmetical errors, but not otherwise. So the court is entitled to make corrections in the judgment only with regard to clerical or arithmetical errors, but not otherwise. So once it is pronounced, always it is pronounced. So it should not alter the judgment. ஒரு நீதிமன்றம் ஒன்றின் தீர்ப்பை பகர்ந்து விட்டால் அது பகரப்பட்டதுதான். அதை திருத்தி எழுதுவதற்கு அதிகாரம் உண்டு. திருத்தி எழுதுவதற்கு எழுத்து பிழையோ அல்லது கணக்கு பிழையோ இருக்கும் பட்சத்தில் அதை மட்டும் திருத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. தட் இஸ் தி 362 ஆஃப் சிஆர்பிசி. அப்ளிகபிலிட்டி ஆஃப் பார். தடை எப்பப்போ வந்தன? பார் கண்டெய்ன்ட் இன் 69 ஆஃப் கோட் அப்ளைஸ் டு ஆல் கோர்ட்ஸ் இன்க்ளூடிங் ஹை கோர்ட். இந்த தடையானது இந்த 364 தடை, த பார் ஃபவுண்ட் இன் தி 362 இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஹை கோர்ட் ஆல்சோ. உயர் நீதிமன்றத்திற்கும் இந்த தடை பொருந்தும். வேர் ரிவ்யூ ஆர் ரீகாலிங் தி ஆர்டர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பாஸ்ட் ஈவன் சப்சிக்வெண்ட்லி ஃபவுண்ட் சச் அஃபண்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ரீகாலிங் ஆர் ரிவ்யூ ஆர் ரீகாலிங் தி ஆர்டர் ஆர் ஜட்ஜ்மெண்ட். ஒரு தீர்ப்பை ரீகாலோ அல்லது ரிவ்யூவோ பண்ணக்கூடாது. ஈவன் ஆஃப்டர் சப்சிக்வெண்ட் ஃபவுண்ட் இட் இஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தட் இஸ் தி கஜரித் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 2005 3 CTC பேஜ் 217 கல்கட்டா ஃபுல் பெஞ்ச். பார் டு ரிவ்யூ ஆர்டர் தேர் அண்டர். ரிவ்யூ பண்ணுவதற்கு இட் இஸ் வில் ஆப்ரேட் ஒன்லி அகெயின்ஸ்ட் தி ஃபைனல் ஆர்டர். இறுதியாக தீர்ப்பு செய்யப்பட்ட உத்தரவுக்கு மட்டுமே பொருந்தும். ஹவவர் தேர் இஸ் நோ இம்பிடிமெண்ட் டு கரெக்ட் தி அப்பேரண்ட் எரர். மேலே கண்ணுக்கு தெரிகிற தப்புகளை திருத்துவதற்கு அதிகாரம் உண்டு. ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் தீபக் மட்டு 2008 1 law weekly criminal page 498 Supreme Court. Then equivalent citation 2008 1 MLJ criminal 1438 Supreme Court. Equivalent citation 2008 1 criminal law journal page 322 Supreme Court. Recalling order. ஒரு உத்தரவை மாதிரி திரும்ப பெற முடியுமா என்றால் does not amount to review. It was held that findings of recall application do not amount to review. ஒரு ரீகால் அப்ளிகேஷன் போட்டால் அது ஏற்கனவே உள்ளாடுறத ரிவ்யூ பண்ணுற மாதிரி இல்லை. ஃபர்தர் ஆர்டர் ஆஃப் கேன் பி ஆல்டர்ட் டு கரெக்ட் தி கிளரிக்கல் ஆர் அர்த்தமேட்டிக்கல் அண்ட் நோ ரிஜிட் இன்டர்பிரேஷன் டிஃபீட் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். ரொம்ப கச்சிதமாக பார்க்கக்கூடாது, ரிஜிட் ரூல்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் விஷ்ணு அகர்வால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அண்ட் அதர்ஸ். Citation 2011 3 MLJ criminal page 63 Supreme Court. Equivalent citation 2011 2 Law Weekly criminal page 200 Supreme Court. Then AIR 2011 Supreme Court page 122. So these are the citations. And then this is the copy of judgment should be given to the accused or other persons. அந்த வழங்கும் தீர்ப்பின் நகலை உடனடியாக வழங்க வேண்டும். 360 when accused is sentenced to imprisonment, copy of judgment immediately after the pronouncement given to free of cost. ஒருத்தன் சிறை தண்டனை கொடுத்தவுடன் அந்த தீர்ப்பு நகலை இலவசமாக அந்த தண்டனை பெற்றவருக்கு வழங்க வேண்டும். ஸோ ஆஃப்டர் தி pronouncement judgment a person is convicted and sentenced to imprisonment or whatever it is, the copy of the judgment should be freely given. That is the basic 363. Then on application, ஸோ முதல்ல ஃப்ரீ காப்பி அல்லது சிஏ போடுறது, காப்பி அப்ளிகேஷன் போட்டு வாங்குறது subsection 2. on application of the certified copy of judgment, ஸோ ஒரு சிஏ போட்டால் அது சான்றிட்ட நகல் when the desires and translation is own language
அதை மாற்றி கொடுத்த வேண்டும். அது நீதிமன்றம் மொழியிலிருந்து வேறு மொழிக்கு மாற்றி ப்ராக்டிகபிள் இந்த லாங்குவேஜை ஈவன் டு வித்தவுட் டிலே. அவர் வந்து காப்பி அப்ளிகேஷன் போட்டு இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னா உடனே பண்ணி கொடுக்க வேண்டும். டிசைர் டு டிரான்ஸ்லேஷன் அண்ட் காப்பி அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்பீலபிள் பை தி அக்யூஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒரு காப்பி அப்ளிகேஷன் மட்டும் எனக்கு இங்கிலீஷில் எழுதியிருக்கு, தமிழில் கொடுங்கன்னா அதை உடனே தமிழ் மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும். ஸோ whenever a judgment is passed, if it is in English, the accused file a copy application, give the free copy of judgment in Tamil by way of filing CA, then it should be translated and free of cost the translated copy should be given. Then the provided where the sentence of death is passed and confirmed by a certificate immediately given to and free of cost whether applies. வந்து மரண தண்டனை விதித்தால் உடனடியாக அவருக்கு இலவச நகல் வழங்க வேண்டும். ஸோ whenever a death sentence is passed, it is confirmed with the High Court, free copy of the judgment should be provided immediately. Then the provision subsection 2 in relation to the 1 and 7 apply to the judgment which is appealable by the accused. 117 ஒரு உத்தரவு பிறப்பித்தால் குட் காண்டக்டுக்காக ஒரு தீர்ப்பு வழங்கினால் அதிலும் இது வழங்க வேண்டும், இலவச நகல். Then subsection 4, when the accused is sentenced by the court and appeal lays from the as a right, the court shall inform him period within which he wishes to appeal. His appeal should be prepared. அது வந்து ஒருத்தனுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டால், ஸோ whenever a death sentence is passed, an appeal lays, அதுக்கு மேல்முறையீடு இருக்கும் பட்சத்தில் from the judgment as a right, the court shall inform him period within which, நீங்கள் இத்தனை காலத்துக்குள்ளார உங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு அதிகாரம் உண்டு, அதுக்கு இவ்வளோ கால அவகாசம் உண்டு, நீங்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று அந்த தண்டனை கைதிக்கு நீதிமன்றம் தெரிவிக்க வேண்டும். ஸோ when the death sentence is passed, the court should inform his right to file an appeal, the period within which he should file an appeal. If he wishes to appeal, he can prepare appeal. These are the information should be given to the accused by the court which passed the death sentence. ஸோ ஒருத்தனுக்கு வந்து மரண தண்டனை விதித்தால் மேற்கண்ட தகவல் அவர்களுடைய மேல்முறையீட்டு உரிமையை பற்றி அவருக்கு தெரிவிக்க வேண்டும். ஸோ whenever a death sentence is passed, the right of appeal should be informed to the accused. Then subsection 5, save otherwise any person affected by judgment or order criminal court shall on application made on payment of given copy of judgment or deposition or part of the record. ஸோ ஒருத்தருக்கு தீர்ப்பு வழங்க பண்ண பின்னிட்டு அவர் தீர்ப்பு நகல் மற்றும் வேறு காப்பி கேட்டால் நகல்கள் அதாவது ஜட்ஜ்மெண்ட்டு, டெப்போசிஷனு, ஏதாச்சும் அந்த நீதிமன்ற கோப்புகள் ஏதாவது கேட்டால், ஆவணங்களை ஏதாவது கேட்டால் அதை உடனடியாக கொடுக்க வேண்டும். ஸோ ஆஃப்டர் ஃபைலிங் a copy application, after the conviction, a person is asking judgment, deposition or any other order or record of the court, it should be given to the accused immediately, provided that they think special reason to be given free of cost. ஏன் வந்து அவருக்கு இலவசமாக வழங்கப்படவில்லை என்பதற்கு காரணம் எழுத வேண்டும். Then subsection 6, the High Court may by rules may grant of copies of judgment order to any person which is not affected by a judgment order and payment and fees and said by High Court may rules may be provided. If a person is acquitted, whether he is entitled to copies, these rules can be framed by the High Court. ஒருவர் ஒரு தீர்ப்பில் விடுதலை செய்யப்பட்டால் அவருக்கு இலவச நகல் வழங்க வேண்டுமா, அது மாதிரி பணம் கட்டி பெற வேண்டுமா என்பதன் விதியை உயர் நீதிமன்றம் வகுக்கலாம். தட் இஸ் தி பேசிக் ஆப்ஜெக்ட் பிஹைண்ட் தி சேம். தட் இஸ் தி ரூல்ஸ் கேன் பி விதி. ஒருவருக்கு அந்த தீர்ப்பினால் பாதிக்கப்படவில்லை என்றால், a person who is not affected by a judgment, ஒரு தீர்ப்பினால் ஒரு நபர் ஒரு உத்தரவினால் பாதிக்கப்படவில்லை என்றால் அவர் கட்டணத்தை செலுத்தி அதுக்கு உண்டான நகலை எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பதை உண்டான அனைத்து நிபந்தனைகளையும் உயர்நீதிமன்றம் விதியாக வகுக்கலாம். ஸோ த High Court is entitled to form a rules to grant copies when the person is not affected by the judgment or order. That is the then yet another ruling, judgment of criminal court
தேர்ட் பார்ட்டி ரைட் டு கெட் சர்டிஃபைடு காப்பி ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். மூன்றாம் நபர்கள் வந்து ஒரு தீர்ப்பின் நகல் வாங்க முடியுமா? A party concerned under 339 rules of criminal practice is obtained a portion of record of criminal courts on payment of stamp duty, and it was held not within Coke 360 is extended to the third party. அந்த 360 சப்கிளாஸ் 6ல் சொல்லியிருக்கிறது வந்து மூன்றாம் நபர்களுக்கும் பொருந்தும். அவர் வந்து காப்பி அப்ளிகேஷன் போட்டு வாங்கிக்கலாம். ஸோ தட் இஸ் தி ஜட்ஜ்மெண்ட். ஜேஎம் ஆறுமுகம் வர்சஸ் ஸ்டேட் அண்ட் அதர்ஸ் 2008 3 MLJ கிரிமினல் பேஜ் 501 மெட்ராஸ். ஒரு அக்யூஸ் விடுதலை பண்ணிடுறாங்க. அந்த டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்டு எல்லாம் சர்டிஃபிகேட் காப்பி கேட்டால் அவருக்கு வழங்குறதுக்கு உத்தரவிடலாம். ஸோ எ பர்சன் இஸ் acquitted, then the de facto complaint wants to file an appeal. He filed a copy application, subsection 6 is applicable to him. Then 364 judgment when to be translated. எப்போ வந்து தீர்ப்பை வந்து மொழிமாற்றம் செய்ய வேண்டும்? The original judgment shall be filed with records of proceedings. ஸோ ஒரு தீர்ப்பானது அந்த நீதிமன்ற கோப்புக்குள் வைக்க வேண்டும். தட் இஸ் தி ஃபைல்டு. ஸோ இட் ஷுட் பி filed in the bundle of the court, where the original record is in the language of different that of court. So if the records is not in accordance with the language of the court, அந்த நீதிமன்ற மொழியில் அந்த தீர்ப்பு இல்லை என்றால் accused require translation thereof into the court and shall be added to such a record. இந்த எதிரி வந்து எனக்கு மொழிமாற்றம் செய்து வேண்டும் என்று கேட்டால் அதை மொழிமாற்றம் செய்தும் அந்த வழக்கு கோப்புகளில் வைக்க வேண்டும். ஸோ whenever a translated copy of judgment is asked by a accused, it should be translated and it should be kept in the record of the bundle. ஸோ ஒரு எதிரி வந்து வேறு மொழியில் எனக்கு வந்து இதை மொழிமாற்றம் செய்து கொண்டு என்று கேட்கும் பட்சம் அதை மொழிமாற்றம் செய்து அதன் நகலை எதிரிக்கு வழங்கிவிட்டு அந்த மொழிமாற்றம் செய்த தீர்ப்பு நகலை அந்த கோப்பில் வைக்க வேண்டும். தட் இஸ் தி பேசிக். தென் 365 கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் டு சென்ட் அ காப்பி டு தி ஃபைண்டிங் சென்டென்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். இப்போ அமர்வு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கும் பட்சத்தில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா கலெக்டர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் மீன்ஸ் எ கலெக்டர். மாவட்ட நடுவர் என்றால் அவர்தான் கலெக்டர். ஸோ ஒரு செஷன்ஸ் அமர்வு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிய பின்விட்டு அந்த தீர்ப்பு நகலை உடனே மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். whenever a judgment is passed by a court of sessions, the copy of judgment should be sent to the district collector, that is the district magistrate. In case tried by the court of sessions or chief judicial magistrate, the court of or such a magistrate as the case means shall forward the findings of sentence to the district magistrate within the trial was held. அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பியை உடனடியாக அந்த மாவட்ட கலெக்டருக்கு அனுப்ப வேண்டும். தட் இஸ் தி செக்ஷன் 365. ஸோ ஆஃப்டர் தி ப்ரொனவுன்சேஷன் அண்ட் தி ஜட்ஜ்மெண்ட், த காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஷுட் பி சென்ட் டு தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், தட் இஸ் தி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இன் விச் இட் வாஸ் ட்ரைடு, இட் வாஸ் ஹெல்டு. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். கமெண்ட்ஸ். சார்ஜ் ஷீட் ஆர் ஃப்ரேமிங் ஆர் omission to mention relevant provision effect when the trial was conducted under 302 IPC. Whereas evidence on record would show the accused could be charged only 304B apiece. No prejudice to the accused merely because there is a separate no charge on 304B of IPC. இப்போ 302 அவர் சார்ஜ் பண்ணுறாங்க, தண்டனை 304 கொடுக்குறாங்க. 304க்கு தனி குற்ற வணையப்படவில்லை என்பதால் பாதிக்காதுங்கிறாங்க. அது வடமாலை வர்சஸ் ஸ்டேட் 2008 2 MLJ கிரிமினல் பேஜ் 266 மெட்ராஸ். தட் இஸ் தி எட் அனதர் ஒன் இன்கிரீடியன்ட் அஃபென்ஸ் தேர் அண்டர். ஒரு குற்றத்துக்கு என்னது இன்கிரீடியன்ட் அஃபென்ஸ் ஆர் கிட்னாப்பிங் பை தி அக்யூஸ் மஸ்ட் பி ப்ரூவ்டும். ஒரு அந்த அது ஏன் கடத்தினாங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இட் மஸ்ட் பி ப்ரூவ்ட் தட் ஹி வாஸ் கிட்னாப்டு இன் ஆர்டர் டு, எதுக்காக கடத்தினாங்கிறது புரியும். அந்த அக்யூஸ் பர்சன் மே மர்டர்டு and might be disposed of and murdered. That is the Badusha and others versus State of UP 2008 2 MLJ criminal page 147 Supreme Court. Equivalent citation 2008 3 SEC page 681. That is the basic behind it. So with this the chapter judgment is over. So how the judgment, what are the powers, how the judgment should be pronounced, what are the basic things to pronounce a judgment,
that is dealt under the chapter. So, how judgment. So, all the particulars with regard to judgment are dealt in this chapter. ஒரு தீர்ப்பை பற்றி அது எவ்வாறு பகரப்பட வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யலாம், என்ன அனைத்து விவரங்களும் இந்த அத்தியாயத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் கிளாஸ். If you want to share my lecture, you can share it. You are not subscribing my channel, kindly click the word subscribe button. If you want to know whenever new lecture is uploaded, you click the bell button. You will get a notification whenever a new lecture is added in my channel. Thank you for watching.